எங்க ஒரு சின்ன பையன் மால்ல தொலைஞ்சு போயிட்டு இருப்பான். இப்போ இந்த மாலுக்கு வந்து புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பா. அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத அந்த பொண்ணும் பார்த்திருப்பா. அதனால அந்த பையனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போற அந்த டைம் வரைக்கும் அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை. மால்ல வந்து ஒரு சைல்டு ஏரியா கூட இல்லை. அதனால இப்போ அதை போயிட்டு இந்த பொண்ணு சூப்பர்வைசர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போறப்போ சூப்பர்வைசர் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு. நம்மளோட மால் வந்து இருக்க கொஞ்சம் டவுன் ஆயிட்டே போகுது. அதனால இப்போ நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது அப்படின்றத யோசிச்சு நாளைக்குள்ள ஐடியா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ உள்ள ஒர்க் பண்றவங்களே சில குரூப்பா பிரிச்சிருப்பாரு. எந்த குரூப் வந்து நல்ல ஐடியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டாங்க, ஐடியாவே கிடைக்கல. இப்போ ஒரு மால்ல வந்து என்னெல்லாம் பேசிக்கா தேவை இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மால்ல இருக்கு. இதுக்கு மேல வேணும்னா வேற என்ன வேணும், அதான் எல்லாமே இருக்கு. இப்போ மாலுக்கு வராங்கன்னா என்ன வேணும், பார்க்கிங் வேணும், நல்ல ஆம்பியன்ஸ் வேணும், எல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து குழம்பி போய் தான் இருப்பாங்க. எவ்வளவோ ஐடியா கொடுத்து பார்த்தாச்சு, ஆனா ஒர்க் அவுட்டே ஆகல. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து காலையில நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த மால்ல வந்து எவ்வளவுதான் ஏரியாஸ் இருந்தாலும் ஒரு சைல்டு கேர் ஏரியா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. இப்போ 5 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களெல்லாம் மாலுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மொத்தமா வந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறதுலேயே டைம் போயிடும். அவங்களால தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால வந்து சைல்டு கேர் ஏரியான்ட்டு ஒன்று செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்வா. அதுக்கு தானே பிளே ஏரியா வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்காக, அதுல விட்டுலாமே அப்படின்னு கேட்கிறப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேரண்ட்ஸ் பிளே ஏரியால தனியா குழந்தைய விட்டு போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க தான். பிளே ஏரியாலையும் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு ஜாஸ்தியா தான் ஆகுது. அதனால இப்ப நம்ம வந்து ஃப்ரீயாவே குழந்தைங்களை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சைல்டு ஏரியா மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. இந்த ஐடியா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அது எப்படி நம்மள நம்பி குழந்தைங்களெல்லாம் விட்டு போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீம் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நல்ல இப்போ குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும்னா பெரிய பெரிய பொம்மை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அட்ராக்டிவா இருப்பாங்க. குழந்தைங்களாம் அதனால ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க. இப்போ இவங்க வந்து இந்த சைல்டு ஏரியா மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பெரிய பொம்மை மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. வர கஸ்டமர்ஸ் கிட்டயே எது உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் இந்த சைல்டு ஏரியாவை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால இப்போ குழந்தைய வந்து யாரோ ஒருத்தர் சேஃபா பாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்கு. குழந்தைங்களும் ரொம்ப என்டர்டெயின்டா தான் இருப்பாங்க. அதுக்காக அதிகமா நம்ம செலவும் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால இப்போ எல்லாருமே அதே தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணோட டீம் தான் வின்னும் பண்ணியிருக்கோம்.